Welcome to bilingual e-lectures for diploma students. We are discussing about the object oriented programming with Java. இதில் 4வது யூனிட்டில் பேக்கேஜஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஏடபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில கீவேர்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் விசிபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது சில கிளாஸஸுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் எ கீவேர்ட். It is useful to declare classes called abstract classes for which we never want to create objects. Actually inheritance-ல வந்து நம்ம அது புதுசாக நியூ கிளாஸஸை டெரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், ஃபைனல்ங்கிற ஒரு கீவேர்டை பயன்படுத்தியிருந்தோம். அது மாதிரி நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை மாதிரி ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமல் புது டெரைவ்டு கிளாஸை க்ரியேட் பண்ணி அது வழியாக நம்ம ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. அதனுடைய டெரைவ்டு கிளாஸை கட்டாயம் டெரைவ் பண்ணி அதுலேருந்து தான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதனால் they are used only as super classes in inheritance hierarchies. So classes that can be used to instantiate objects are called concrete classes. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. அதுலேருந்து நியூ கிளாஸை டெரைவ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியான கிளாஸஸ் என்ன சொல்கிறோம்னா காங்க்ரீட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ இதோட சின்டாக்ஸில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், கிளாஸ் நேம், நார்மல் கிளாஸ் டெஃபினேஷன். ஸோ இட் cannot be used to instantiate objects directly. So the modifier is used in the definition to indicate that the method must always be redefined in a subclass. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து டிக்ளரேஷன்ஸ் தான் இருக்கும். அந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணுற சப்கிளாஸில் ரீடிஃபைன் பண்ண டெஃபினேஷன்ஸ் கொடுத்துக்கணும். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா an abstract class normally contains one or more abstract methods. Abstract method is one with keyword abstract in its declaration. ஃப்ரண்ட்டில் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இருக்கும். இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ரைட். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காது. டு நாட் ப்ரொவைட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். அதை எங்கே ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்போம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை சப் கிளாஸில் கொடுக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு visibility control is an important concept which is required in the packages. நார்மலாக visibility அப்படிங்கிற accessibility-ன்னு சொல்லுவோம், or access modifiers. There are 5 different access modifiers in Java: public, private, protected, friendly and private protected. இதில் மேஜராக இந்த பப்ளிக் ப்ரைவேட்டுங்கிறது நம்ம நிறைய இடத்துல இப்போ கிளாஸஸை டிஃபைன் பண்ணும்போதெல்லாம் பப்ளிக்னு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலாக எந்தெந்த பிளேசஸில் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் மெம்பரை எங்கெங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விசிபிலிட்டி கண்ட்ரோல். இப்போ ஆக்சுவலாக எங்கே அப்படின்னா என்ன மீனிங், நார்மலாக நம்ம வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பேக்கேஜ் உள்ளவா அல்லது ஒரு கிளாஸ் அதனுடைய டெரைவ்டு கிளாஸ், இது கிளாஸு, இது அதனுடைய டெரைவ்டு கிளாஸு. ஒரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியுமா அல்லது அதனுடைய டெரைவ்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியுமா அல்லது ஒரு பேக்கேஜுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லை அதர் பேக்கேஜஸில் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இப்படி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பப்ளிக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காமன் டு ஆல் லொக்கேஷன்ஸ் ஆர் கிளாஸஸ். ஸோ விச் ஆர் டிக்ளேர்ஸ் பப்ளிக் அப்படின்னா இட் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர். அப்போ பப்ளிக்னு கொடுத்து டேட்டாவோ அல்லது மெத்தட்ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணலாம். பப்ளிக் இன்டிஜர் அல்லது பப்ளிக் வாய்ட் சம். ரைட். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ்ங்கிறது டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். நம்ம எந்த ஆக்சசிபிலிட்டி மோடும் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ். நார்மலி வேரியபிள் ஆர் மெத்தட் டிக்ளேர்ட் வித்தவுட் எனி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் becomes friendly or package public. அதாவது ஒரு பர்டிகுலர் பேக்கேஜுக்கு உள்ள within the package it can be accessed ன்னு அர்த்தம். ஸோ பேக்கேஜ்னால் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
it can be accessed by all programs in the same package. It is a default modifier. So, protected a variable or method declared as protected which are visible everywhere in the current package and also subclass in other packages. This is package 1. It is a package 2. இதில் இருக்கிற ஒரு class இதனுடைய subclass in another package. So, ஒரு பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ்லையும் இந்த கிளாஸோடைய subclass in other packagesலையும் access ஆகும். Current package and subclass in other packages. This is current class in a current package. It is a subclass in another package. It is a protected member. A variable or method which is declared as private member. Private member is local, so normally within a function or within the class. எங்கே அது டிக்ளேர் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துக்குள்ளே மட்டும் பயன்படுத்த முடியும். Or visible only to its own class. This is private. Right. Next, private protected are visible only in subclass in all packages. So, subclass in the same package or subclass in another package. So, subclasses ஒரு class உடைய subclasses எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் access பண்ணலாம். அது private protected. Right. So, இந்த visibility control உடைய இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக these are the different locations same class. அதாவது ஒரு எந்த கிளாஸில் அந்த மெம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ டிக்ளேர் ஆகிருக்கோ அதை நம்ம சேம் கிளாஸ்னு சொல்கிறோம். அதனுடைய derived class வந்து subclass. அந்த subclass வந்து அதே பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா subclass in same package. Other classes in same package அப்படின்னா non subclasses or other classes னு சொல்லுவோம். So, non subclasses in the same package. So, packagingகிறது அந்த ஒரு collection of classes அந்த குரூப்பில் இருக்கிற other classes. Next, subclass in other package. current பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸோடைய subclass வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கலாம். அந்த subclassல ஆக்சஸ் பண்ணுறது. non subclasses in other packages. ஸோ அதனால் இந்த விசிபிலிட்டியில் பப்ளிக், ப்ரொடெக்டட், ஃப்ரெண்ட்லி, ப்ரைவேட் இதெல்லாம் எங்கெங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் வந்து கேன் பி ஆக்சஸ்ட் ஆல் பிளேசஸ். ப்ரொடெக்டட் நார்மலாக என்னென்னா அந்த கிளாஸ்லேயும் அதனுடைய சப்கிளாஸஸ்லேயும் ஆக்சஸ் ஆகும். ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது வித்தின் எ பேக்கேஜ். இப்போ சேம் கிளாஸுங்கிறது அந்த கிளாஸு உள்ள அந்த கிளாஸ் இருக்கிற பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்லேயே இருக்கிற அதர் கிளாஸஸ். ஸோ இட் எல்லாமே பிலாங்ஸ் டு எ சிங்கிள் பேக்கேஜ். ரைட். மற்ற அதர் பேக்கேஜில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட்டுங்கிறது வித்தின் த கிளாஸ். இதுதான் விசிபிலிட்டி கண்ட்ரோல். பட் இந்த விசிபிலிட்டி கண்ட்ரோல் நம்ம எதுக்காக பார்க்கணும்னா பேக்கேஜஸை பயன்படுத்தும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வில் கோ இன் டீட்டெயில் அபவுட் த பேக்கேஜஸ். ரைட். இதில் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறோம். பேக்கேஜஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் கிளாஸஸ். நார்மலாக கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்கேஜஸ். எப்படி சி லாங்குவேஜில் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது லைப்ரரி இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஜாவாவில் பேக்கேஜஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். ரிலேட்டட் கிளாஸஸ் ஆர் குரூப்டு இன்டு எ பேக்கேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா டாட் லாங்குவேஜ் பேக்கேஜ்னு சொல்கிறோம். அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். அது லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்குது. சரி. They provide a functional way of grouping classes or interfaces together. Packages help us to reuse the code. நார்மலாக பேக்கேஜோட யூஸ் என்னென்னா ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி லைப்ரரியில் போடுற மாதிரி தான். ஸோ அதை நம்ம திரும்ப எப்போ தேவையோ அதை கால் பண்ணிக்கிறோம். எப்படி கால் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பை யூஸிங் இம்போர்ட்னு கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், அல்லது பேக்கேஜ் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம அந்த மெம்பரை பர்டிகுலர் மெம்பரை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா பேக்கேஜஸில் there are two types of packages, system packages and user defined packages. சிஸ்டம் பேக்கேஜஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இது லைப்ரரி ஆஃப் கிளாஸஸ். தே ஆர் ஆல்சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏபிஐ பேக்கேஜஸ். சரி. யூசர் டிஃபைன்ங்கிறது we can create our own set of classes and put it in a package. இது யூசர் டிஃபைன்டு பேக்கேஜ். சிஸ்டம் பேக்கேஜஸ் எக்ஸாம்பிள் என்னென்ன, ஜாவாவில் வந்து லாங்குவேஜ் பேக்கேஜ், யூட்டில் பேக்கேஜ், இன்புட் அவுட்புட் ஐஓ பேக்கேஜ், ஏடபிள்யூடி அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட்னு சொல்லுவோம், விண்டோ ப்ரோக்ராமிங்கானது. நெட்வொர்க்கிங் ரிலேட்டட்
கிளாஸஸ் இருக்கிறது நெட் பேக்கேஜ். ஆப்லெட் ப்ரோக்ராமிங்கிறது ஆப்லெட்டை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ லாங்குவேஜ் பேக்கேஜஸில் வந்து ஸ்ட்ரிங்ஸு, ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், மேத் ஃபங்க்ஷன்ஸு, த்ரெட்ஸ் இதெல்லாம் லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா பேக்கேஜில் என்னென்ன ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. நார்மலாக லாங்குவேஜ் பேக்கேஜெலாம் ஆட்டோமேட்டிக்காகவே இம்போர்ட் ஆகிடும். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னா அந்த ஜாவா வந்து கம்பைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சில பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கான பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஜாவா யூட்டில் பேக்கேஜ். ஸோ யூட்டில் பேக்கேஜில் வெக்டார்ஸ், ஹேஷ் டேபிள்ஸ், ரேண்டம் நம்பர்ஸ் இதெல்லாம், டேட் ஃபங்க்ஷன்ஸ், டேட்கான கிளாஸஸ், அது மாதிரி ஐஓ பேக்கேஜஸ், இன்புட் அவுட்புட். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜஸ். ஒன்லி ஃபியூ தான் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ். எப்படி நம்ம ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணுறது? ஸோ அந்த ப்ரீ டிஃபைன்ட் பேக்கேஜஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே புதுசாக ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have to create a subdirectory. இப்போ சப்டைரக்டரிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்மளாக ஜாவாவில் வந்து ஜேடிகே பின் அப்படின்னு இருக்கலாம். அவர் நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற டைரக்டரி. ஸோ அந்த திஸ் இஸ் கால்டு ஒர்க்கிங் டைரக்டரி. அவர் நம்மளுடைய பாத் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், பாத் செட் பண்ணி நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பேக்கேஜ் நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் ஏ சப்டைரக்டரி வித் த நேம் ஆஃப் த பேக்கேஜ். பேக்கேஜ் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ, என்ன நேம் நமக்கு தேவையோ, ஸோ அந்த பேக்கேஜ் நேமில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ கிரியேட் ஏ ஃபோல்டர், புட் த கிளாஸஸ், உங்களுக்கு தேவையான எல்லா கிளாஸஸையும் அது உள்ளே போடுறோம். ஸோ we are grouping the classes as a package. அதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். சரி, இப்போ அதை நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்முடைய ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு டிக்ளேர் த பேக்கேஜ் யூஸிங் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். கிளாஸ் நேம் அண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பிகினிங்கில் நம்ம பேக்கேஜ் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டிஃபைன் நியூ கிளாஸஸ். ஸோ அந்த பேக்கேஜுக்கான கிளாஸஸை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஜாவா ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஜாவா ஃபைலில் அந்த ஃபோல்டருக்குள்ளே தனி செப்பரேட் கிளாஸஸாக இருந்தால் செப்பரேட் ஜாவா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாவா ஃபைல்லையும் அந்த பேக்கேஜோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஜாவா ஃபைல்ஸை கம்பைல் பண்ணி கிளாஸ் ஃபைல்ஸாக க்ரியேட் பண்ணணும். சரி, ஸோ கம்பைல் த ஜாவா ஃபைல் so that the class files with the class extension are created for each class definition. இப்போ மீனிங் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸை வந்து தேவையோ அந்த கிளாஸுக்கெல்லாம் ஜாவா ஃபைல் எழுதி கம்பைல் பண்ணி நம்ம இந்த ஃபோல்டர் உள்ள ஸ்டோர் பண்ணணும். அதை நம்ம என்ன செய்கிறோம், ஜாவா ஃபைலே இதில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோல்டர் உள்ள அதை கம்பைல் பண்ணி கிளாஸ் ஃபைலாக மாற்றி வச்சுக்கிறோம். now this folder or this package contains the related classes. இப்போ இதனுடைய கிளாஸ் நமக்கு வேணும்னா நம்ம இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட். எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் பேக்கேஜை? ஆக்சஸிங் த பேக்கேஜ் ஒன்று வந்து பை யூஸிங் ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிளாஸ் ஃபைல் வந்து எந்த பேக்கேஜ் உள்ளே இருக்குது. ஸோ பேக்கேஜ் 1 டாட் அதுக்கு உள்ள சப் பேக்கேஜ் இருந்தால் சப் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம், அதனுடைய மெம்பர் அந்த டாட் மெத்தட் நேம் அப்படி கொடுப்போம். அது ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ் நேம். அல்லது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொருத்தோடையும் நம்ம அந்த ஃபுல்லி குவாலிஃபைடு நேமை டைப் பண்ணி இந்த பேக்கேஜோடைய இந்த கிளாஸோடைய இந்த மெத்தட் வேணும், இல்லை இந்த பேக்கேஜோடைய இந்த சப் பேக்கேஜோடைய மெத்தட் இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நம்ம பேக்கேஜ் நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா we can directly call the particular class. சரி, இப்போ நேம் கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாவா டாட் லேங் டாட் மேத் டாட் எஸ்கியூஆர்டி. ஹியர் மேத்துங்கிறது கிளாஸ் நேம். ஸோ மேத்துங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது? லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்குது. ஸோ இட்ஸ் எ பேக்கேஜ் நேம். நம்ம ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணும்போது ஜாவா டாட் லாங்குவேஜ் டாட் மேத் டாட் இப்படின்னு கால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து லாங்குவேஜ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிட்டா இட் கேன் பி டைரெக்ட்லி ஆக்சஸ்ட். சப்போஸ் நம்ம நார்மலாக வந்து லாங்குவேஜ் பேக்கேஜ் தானாகவே ஜாவாவில் இன்க்ளூட் ஆகிடுது. அதனால் நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி மற்ற பேக்கேஜஸை
உடைய கிளாஸ் யூஸ் பண்ணணும்னா அந்த பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணணும் அல்லது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த பை ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ் நேம்ங்கிறதுல this achieved by using the package name containing the class and then the class name. அப்போ java.awt. ஸோ ஜாவாங்கிறது இஸ் அ மெயின் பேக்கேஜ். அங்கே ஜாவா லாங்குவேஜோடைய மெயின் பேக்கேஜ். அதுக்குள்ளே ஏடபிள்யூடிங்கிறது ஒரு சப் பேக்கேஜ். ஸோ ஏடபிள்யூடிங்கிற பேக்கேஜோடைய ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஃபாண்ட். ஸோ அப்போ ஃபாண்ட்டுங்கிறது இஸ் எ கிளாஸ் வித்தின் த ஏடபிள்யூடி பேக்கேஜ். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த java.awt அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் java.awt.star இம்போர்ட் பேக்கேஜ் நேம் டாட் ஸ்டார் மீனிங் என்னென்னா இந்த பேக்கேஜோடைய ஆல் மெம்பர்ஸ் ஆல் கிளாஸஸ் இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் இஸ் நத்திங் பட் இன்க்ளூடிங். ஆக்சுவலாக நம்ம சி ப்ரோக்ராமிங் C++லலாம் இன்க்ளூடுன்னு கொடுக்குற மாதிரி இங்கே இம்போர்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த classes. The import statement appears before the class definition. இப்போ எப்படி நம்ம பேக்கேஜஸை வந்து டிஃபைன் பண்ணுறோங்கிறது ஒரு பேக்கேஜை நம்ம டைரெக்டாக கிரியேட் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு கிளாஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸ் நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் உள்ள வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி கிரியேட் எ பேக்கேஜ். காலேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் சப் டைரக்டரி. நம்முடைய சப் டைரக்டரி இந்த காலேஜுங்கிற சப் டைரக்டரிக்கு உள்ள நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த கிளாஸை சேவ் பண்ணிடுறோம். ஜாவா ஃபைலை சேவ் பண்ணிடுறோம். எழுதியிருப்போம் ஸ்டோர் திஸ் ஃபைல் இன் த சப் டைரக்டரி காலேஜ் வித் த நேம் student.java. ஸோ இதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் ஜாவான்னு. இதை கம்பைல் பண்ணி வி கிரியேட் student.class. பட் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் இந்த பேக்கேஜுக்கானது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் நம்ம ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பேக்கேஜ் நேம் அதுக்கப்புறம் கிளாஸ் டெஃபினேஷன். ஹியர் இட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக். அப்படின்னா தான் நம்ம இப்போ வெளியிலேருந்து நம்ம இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரோல் நம்பர் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அண்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, ஏன்னா பிரிண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. இட் இஸ் அனதர் கிளாஸ் டிப்ளமோ கிளாஸ். இது வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது, கோர்ஸுங்கிற பேக்கேஜில் இருக்குது. ஸோ அப்போ கோர்ஸுங்கிற டைரக்டரிக்குள்ளே இதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் திஸ் ஃபைல் இந்த சப் டைரக்டரி கோர்ஸ். நேம் வந்து diploma.java. ஏன் டிப்ளமோனா இதுதான் மெயின் மெத்தட் கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதில் மெயின் மெத்தட்னு கொடுக்கல. ஸோ அப்போ இந்த கிளாஸ் இது ஒன்லி கிளாஸ் இந்த கிளாஸ் க்ரியேட் ஆகும்போது இதில் ஸ்டோர் பண்ணி இந்த கோர்ஸுங்கிற டைரக்டில் ஸ்டோர் ஆகிடும். நவ் வி ஹவ் 2 பேக்கேஜஸ். என்னென்ன பேக்கேஜு? காலேஜுங்கிற பேக்கேஜ், கோர்ஸுங்கிற பேக்கேஜ். இந்த 2 பேக்கேஜும் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த பேக்கேஜுக்கு தேவையான கிளாஸ் டிப்ளமோ அண்டு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய நியூ ப்ரோக்ராமில் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ நியூ ப்ரோக்ராம். இப்போ இம்போர்ட் college.star. காலேஜ் உள்ளே இருக்கிற ஆல் கிளாஸஸ். காலேஜுங்கிற பேக்கேஜில் என்ன கிளாஸ் இருக்குது? ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்குது. கோர்ஸில் டிப்ளமோ இருக்குது. திஸ் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட். That means we are importing the student class from the college package. We are importing the diploma class from course package. இப்போ அந்த ரெண்டுத்தோடைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா there is no class definition in this program. இதில் வந்து கிளாஸ் டெஃபினேஷன் இல்லை. இந்த கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பேக்கேஜஸில் காலேஜ் அண்டு கோர்ஸ்ங்கிற பேக்கேஜஸ்லேருந்து. ரைட். ஹியர் S1 கிரியேட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் டேட்டா அசைன் பண்ணுறோம். S1.print D1.print. ரைட். ஸோ சப்போஸ் வி வாண்ட் டு ஆட் நியூ மெத்தட்ஸ், நியூ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அகைன் பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு நியூ கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபைன் த நியூ கிளாஸ். டிஃபைன் த கிளாஸ் வித் பப்ளிக் மாடிஃபயர். பப்ளிக்னு கீவேர்டு கொடுத்து நியூ கிளாஸை ஆட் பண்ணணும். சேவ் த சோர்ஸ் ஃபைல் வித் த கிளாஸ் நேம் .java. அந்த
ஃபோல்டர் உள்ள ஒரு ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறது. இட் இஸ் நத்திங் பட் ஆடிங் எ கிளாஸ் ஃபைல் இன் த ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் இஸ் நத்திங் பட் த பேக்கேஜ் நேம். இதுதான் ரைட். இப்போ இதில் நம்ம வந்து நியூ கிளாஸஸ் இது மாதிரி எனி நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஹைட் த கிளாஸஸ், இப்போ நம்ம வந்து ஹைட் அந்த கிளாஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பப்ளிக் கிளாஸ் XX அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் which can be accessed from outside the package. இப்போ வேறு ஒரு ப்ரோக்ராம்லேருந்து XSங்கிற கிளாஸை பயன்படுத்துகிறோம். ஆனால் XXக்கு வந்து YYன்னு ஒரு வேறு ஒரு கிளாஸ் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா this class can be used by this class. இந்த கிளாஸ் டெஃபினேஷன்ஸு இங்கே பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் this is a private class, அதனால் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே இம்போர்ட் பேக்கேஜ் PLன்னு இருக்குது. ஸோ இதில் XXங்கிறது இம்போர்ட் ஆகிருக்கும், பட் YYங்கிறது ஹிட்டனாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் எ ப்ரைவேட் கிளாஸ். ரைட். ஒன்லி பப்ளிக் கிளாஸஸ் ஆர் இம்போர்ட்டட். Only public classes are imported. Other classes are not declared as public, which are known as hidden classes. அதனால் அது hidden பேர். அதனால் இப்படி கொடுத்தோம்னா இது எரர் வரும். This produces error. YY is not public class. அதனால் it will shows an error. Produces an error. Okay. இதுதான் பேக்கேஜஸ்ங்கிற கான்செப்ட். அதனால் பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். java.io.star, java.util.star அப்படிங்கிறதெல்லாம் ஜாவாவுடைய ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸஸ் விச் ஆர் நோன் அஸ் சிஸ்டம் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான பேக்கேஜஸையும் நம்ம அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது யூசர் டிஃபைன்டு பேக்கேஜஸ் வி கேன் அதுக்குள்ளே தேவையான கிளாஸஸ் எல்லாம் நம்ம ஜாவா ப்ரோக்ராமாக எழுதி கம்பைல் பண்ணி கிளாஸ் ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வி கேன் எக்ஸ்டெண்ட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ். நமக்கு தேவையான நியூ கிளாஸஸை ஆட் பண்ணி லைப்ரரி மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் ஆப்லெட்ஸ். ஸோ ஆப்லெட்ஸ் அப்படிங்கிறது இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் யூஸிங் ஜாவா லாங்குவேஜ். ஏன்னா ஜாவா ப்ரோக்ராமில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ், அனதர் ஒன் இஸ் ஆப்லெட்ஸ். அப்ளிகேஷனுங்கிறது மெயின் மெத்தடோடு இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஆப்லெட்ஸுங்கிறது ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் which can be executed in the internet or in a browser, within a browser. அதனால் ஆப்லெட்ஸ் are small programs primarily used in internet computing. They can be transported over the internet from one computer to another system. So it can be run by applet viewer. ஸோ அப்போ இதை வந்து ஆப்லெட் வியூவருங்கிற ஒரு நம்ம பார்த்துருவோம் ஜாவாவுடைய ஏபிஐ. ஆக்சுவலாக ஜாவாவுடைய SDKவில் ஜேடிகேவில் பார்த்துருக்கோம். ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் ஒரு டூல் ஆப்லெட் வியூவர். அதை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அல்லது எனி வெப் ப்ரௌசர் லைக் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மோசிலா, குரோம். ஸோ இது மாதிரியான ஜாவா சப்போர்ட் பண்ணுற வெப் ப்ரௌசரை பயன்படுத்தி நம்ம அந்த ஆப்லெட் அவுட்புட்டை பார்க்க முடியும். இப்போ ஆப்லெட்ஸ் ஆர் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் டிப்பிக்கலி எம்பெடட் இன் HTML. HTML கோடுக்குள்ளே இந்த நம்முடைய அப்ளிகேஷன் ஆப்லெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆப்லெட்டால் தான் நம்முடைய வெப்சைட்ஸ் எல்லாம் டைனமிக் வெப் பேஜஸ் எல்லாம் சில க்ரியேட் பண்ண முடியுது. வி கேன் பர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ் இந்த வெப் பேஜஸ். ஸோ அப்போ ஜாவா ஆப்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி. ஜாவா எனேபிள்டு வெப் ப்ரௌசர்ஸ் லோட் எ வெப் பேஜ் கண்டெய்னிங் அன் ஆப்லெட் அண்ட் த ப்ரௌசர் downloads the applet and execute. ரைட். அப்போ ப்ரௌசர் என்ன செய்யுது, அந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய நம்முடைய ஆப்லெட்டை டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்லெட்ஸில் லோக்கல் ஆப்லெட் அண்டு ரிமோட் ஆப்லெட்னு இருக்குது. லோக்கல் ஆப்லெட் இஸ் நத்திங் பட் விச் ஆர் ஸ்டோர்ட் இன் த லோக்கல் கம்ப்யூட்டர். ஸோ அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே எக்ஸிக்யூட் ஆகும். பட் ரிமோட் ஆப்லெட்டுங்கிறது ரிமோட் சர்வர்லேருந்து த்ரூ இன்டர்நெட் வழியாக நமக்கு நம்முடைய சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது ரிமோட் ஆப்லெட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக ஆப்லெட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்ளிகேஷனுங்கிறது ஜாவா ப்ரோக்ராமுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் சொல்லணும். அப்படின்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸிக்யூஷன் மெத்தட் தட் இஸ் கால்ட் எ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்லெட்டில் வந்து மெயின் மெத்தட் இருக்காது. ஆப்லெட்ஸ் டு நாட் ஹேவ் மெயின் ஃபங்க்ஷன். அதனால் இதை டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஜாவா கம்பைல் பண்ணுவோம், ஆனால் அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம ஆப்லெட் வியூவர் மூலயமாவோ அல்லது
நம்ம வெப் ப்ரௌசரில் இருக்கிற HTML அந்த கோடிங் வழியாக தான் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். cannot run independently, cannot read or write files in the local system. File accessing கிடையாது. It cannot communicate with the other servers on the network access பண்ணாது. Applets cannot run any program from the local computer. local computerல இருக்கிற மற்ற ப்ரோக்ராம்ஸை மற்ற அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது. Applets are restricted from using libraries from other languages such as C or C++. மற்ற நேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் மற்ற லாங்குவேஜோடைய லைப்ரரிஸை இதுலேருந்து கால் பண்ண முடியாது. ஸோ another one is applets are event driven where applications are control driven. ஸோ இந்த ஆப்லெட்ஸுக்கு லைஃப் சைக்கிள்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆப்லெட் லைஃப் சைக்கிள்ங்கிறது ஒரு ஆப்லெட்டுங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம இனிஷியலைசேஷன் சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக திஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்லெட்ஸ். நம்ம ஒரு ஆப்லெட்டை க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டேஜஸ் வரும், அதுலேருந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸை கால் பண்ணலாம், ஆப்லெட் க்ரியேட் ஆகிறதுலேருந்து ஆப்லெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். எப்படி நம்ம ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணுறோம், அதில் வந்து அந்த ஆப்லெட் இருக்குன்னா அது லோட் ஆகும். வெப் பேஜை லோட் பண்ணும்போது ஆப்லெட் லோட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அந்த வெப் பேஜை விட்டு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஆக்சுவலாக நம்ம அந்த ஆப்லெட் டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட் ஆஃப் த ஆப்லெட் அதனுடைய ஸ்டேஜஸை சொல்கிறது தான் ஆப்லெட்டோடைய லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நான் பிகினிங்கில் லோட் ஆப்லெட், ஸோ பிகினிங், ஸோ இட்ஸ் அ பாண்ட் அப்படின்றது இனிஷியலைசேஷன். ஸோ ஒரு ஆப்லெட் க்ரியேட் பண்ண பிறகு அதில் ஸ்டார்ட் மெத்தட் கால் பண்ணோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். ஸோ ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து என்ன ஆகும்னா பெயிண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் மெத்தடை கால் பண்ணலாம், ரன் ஆகும். ஸோ அது ஸ்டாப் மெத்தட் கால் பண்ணால் இட் வில் ஸ்டாப், அது ஐடியல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். தென் ஐடியல் ஸ்டேட்டில் இருக்கிற இதுலேருந்து எப்போ வேணாலும் we can again ரீஸ்டார்ட். இது எப்படின்னா ஒரு வெப் பேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த பேஜை வியூ பண்ணும்போது அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதில் இருக்க ஆப்லெட் வந்து நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம், அது ரன்னிங் ஸ்டேட். சப்போஸ் நம்ம அதில் விட்டுட்டு வேறு பேஜ் போகும்போது தட் ஆப்லெட் will become idle. ஆனால் திரும்பவும் அந்த பேஜுக்கு என்டர் ஆகும்போது இட் will again run. ஸோ இது வந்து ஐடியல் ஸ்டேட். பட் நம்ம பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் will come to the dead ஸ்டேட்னு பேர். ஸோ these are the different states: born or initialization state, running state, idle or stopped state, dead state. இது ஆப்லெட்டோடைய லைஃப் சைக்கிள். these are the methods. ஆப்லெட்ஸோட ஸ்டேட்டில் வந்து born or initialization ஸ்டேட்டில் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் இனிஷியலைசஸ் த ஆப்லெட் வேரியபிள். ஆக்சுவலாக ஆப்லெட்டுக்கு தேவையான டேட்டா அந்த வேரியபிள்ஸை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ரன்னிங் ஸ்டேட்டுங்கிறது ஆப்லெட் என்டர்ஸ் தி ஸ்டேட் when the system calls the start method. ஸோ அது மாதிரி ஆப்லெட்லேருந்து நம்ம ஸ்டாப் மெத்தட் கால் பண்ணும்போது it comes to the ideal state. ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் என்னென்னா init மெத்தட், ஸ்டார்ட் மெத்தட். இப்போ இதை நம்ம ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். ஸோ init மெத்தட் வந்து இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ். ஆக்சுவலாக நம்மளுடைய ஆப்லெட் ப்ரோக்ராமில் we can define the init மெத்தட். ஆக்சுவலாக இந்த ஆப்லெட்ஸ் எல்லாமே ஆப்லெட்டுங்கிற ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸ்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுற சப் கிளாஸஸ். இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்லெட். ஆப்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு AWTங்கிற அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோம். AWTயில் சில விண்டோ காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆப்லெட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்லெட் பேக்கேஜில் தான் நம்மளுடைய ஆப்லெட் கிளாஸ் இருக்குது. ஸோ அவர் ப்ரோக்ராம் அவர் ஆப்லெட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஆப்லெட் கிளாஸ். இதில் பெயிண்ட் மெத்தட் அப்படிங்கிறது நார்மலாக டிஸ்பிளேவுக்கான மெத்தட். இதில் பார்த்திங்கன்னா எங்கேயும் மெயின் மெத்தடே இருக்காது. நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுறோமோ அதுக்கு வந்து பெயிண்ட் மெத்தட் இருக்கும். இதில் சில வேரியபிள்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னா init மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் இட் வில் டிஸ்பிளே ஏ சிம்பிள் ஆப்லெட்டுங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். பட் இதை இதை சேவ் பண்ணுறோம். இதை என்னென்னு சேவ் பண்ணணும், சிம்பிள் ஆப்லெட் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் எ ஜாவா ஃபைல். இதை கம்பைல் பண்ணால் சிம்பிள் ஆப்லெட் டாட் கிளாஸ் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கும், ஃபைல் நேம் டாட் கிளாஸ். ஸோ அதை கம்பைல் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம ஆப்லெட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி HTMLங்கிற அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் இருக்கிற ஆப்லெட்டுங்கிற டேகை பயன்படுத்தி நம்ம அதை எம்பெட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் we embed the applet class within the HTML file. ஸோ இதுதான் அதனுடைய கோட். அதில் applet tag code equal to class file name
விட்த் அண்ட் ஹைட்டுங்கிறது அந்த விண்டோவில் என்ன சைஸில் நம்முடைய ஆப்லெட் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் விட்த் அண்ட் ஹைட் இன் பிக்சல்ஸ். இது பிக்சல்ஸில் இருக்குது. 200 பிக்சல்ஸ் விட்த்து, 60 பிக்சல்ஸ் ஹைட். திஸ் எண்ட் ஆப்லெட்டோடைய எண்டு டேக், ரைட். ஸோ இப்போ இந்த கோடை வந்து சேவ் பண்ணும்போது .htmlனு சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ we have ஜாவா ஃபைல், கிளாஸ் ஃபைல், HTML ஃபைல். ஸோ இந்த HTML ஃபைல் உள்ள கிளாஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த HTML ஃபைலை நம்ம ஆப்லெட் வியூவர் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அல்லது நம்ம ஒரு HTML இதில் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம அதை கால் பண்ணலாம். ப்ரௌசரில் இது ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா HTML ஃபைலை வந்து இன்டர்நெட் ப்ரௌசரை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்முடைய ஆப்லெட் பயன்படுத்துகிற மெத்தட். ஸோ இது வந்து ஆப்லெட் டேகோடைய டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். அதாவது கோட் பேஸுங்கிறதுல தான் நம்ம கிளாஸ் ஃபைலில் கோடில் தான் வந்து கிளாஸ் ஃபைலில் கொடுக்குறோம். இது லொக்கேஷன், இது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு, நம்முடைய ஆப்லெட் டிஸ்பிளே பண்ண வேண்டிய இடத்துல தெரிகிற டெக்ஸ்ட்டு. திஸ் ஆர் த அதர் பேராமீட்டர்ஸ். இல்லை இந்த அலைன் அப்படிங்கிறது நம்முடைய ஆப்லெட்டோடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து வி கேன் ஸ்பெசிஃபை த அலைன்மெண்ட்ஸ், vertical and horizontal space. So these are the parameters for positioning and the gap between the applet output and the screen. இது வந்து பேராமீட்டர்ஸுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சம் டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஃப்ரம் ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து ஆப்லெட்டுக்கு நம்ம சில டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கானது தான் பேராம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட். இது அலைன்மெண்ட் வந்து டாப், லெஃப்ட், பாட்டம் இதெல்லாம் வந்து அலைன்மெண்ட். ஸ்க்ரீனில் வந்து எந்த பொசிஷனில் தெரியணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். So these are the features of applet tag. இந்த ஆப்லெட்டுங்கிற அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறதால we can create இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த செக்ஷனில் இருக்கட்டும். இதனுடைய நெக்ஸ்ட் செக்ஷனில் அடுத்த விண்டோஸ் AWT பேக்கேஜை பயன்படுத்தி சில அப்ளிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அதனுடைய கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.